வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட் ரெசிபிஸ் வித் ஜானு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இதை யாழ்ப்பாணத்துல நம்ம செய்ய போறத வாய்ப்பன்னு சொல்லுவாங்க. இதே நம்ம மட்டக்களப்புல பார்த்தோம்னு சொன்னா இதை போலை என்று சொல்லுவோம். இதே இந்தியாவுல இதை போண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இது எப்படி சிம்பிளா இந்த ஒரு 4 பொருட்களை வச்சு செய்யறது அப்படின்னு பார்ப்போம். தேங்காய் எண்ணெயோட சேர்த்து 5 பொருட்கள் ஆகும். இது பாருங்க என்னென்ன எடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி. இது 1/2 கிலோ மா எடுத்து வச்சிருக்கேன். அதாவது கோதுமை மா எடுத்து வச்சிருக்கிறேன். இந்தியாவுல இதை மைதா மா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 1/2 கிலோ கோதுமை மா எடுத்து வச்சிருக்கேன். 500 கிராம். இப்ப அதுக்கேத்த மாதிரி 200 கிராம் அளவு சீனி போதும். நான் இனிப்பு கொஞ்சம் கூட வேணும் அப்படின்றதுக்காக வேண்டி 250 கிராம் சீனி எடுத்து வச்சிருக்கிறேன். 200 கிராம் போதுமான அளவு. நான் கொஞ்சம் இனிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலா வேணும் அப்படின்றதுக்காக 250 கிராம் எடுத்திருக்கிறேன். அப்பச்சோடா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இதால ஒரு 2 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கிறேன். தேவையான அளவுக்கு நம்ம இந்த உப்பு சேர்த்தோம்னு சொன்னா சரி. இதோட தூள் உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு கொஞ்சம் போட்டோம்னு சொன்னா சரி. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி நம்ம செய்யறது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நம்ம இதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த அப்பச்சோடாவை சேர்க்கணும். நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அது போதுமானது. அது அப்படியே இதுல போட்டுருவோம். போட்டுட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண வேணும். நல்லா கலந்து விடுவோம். எல்லாத்துலயுமே படுற மாதிரி நம்ம இப்படி கலந்து விடுறது பெரும்பாலும் சேராது. இதனால ஒருக்கா கலந்து விட்டுட்டு இதை ஒரு தரம் அரிச்சு எடுத்துக்கொள்வோம். அப்பத்தான் எல்லாத்துலயுமே இது சேரும். அதுக்காக வேண்டி நம்ம இதை அரிச்சு எடுத்துக்கொள்வோம். அரிதட்டுல வச்சு அரிச்சு எடுத்துக்கொள்வோம். முதல்ல மற்ற சீனி கல்லுப்பு கல்லுப்பு இல்ல சாரி இந்த நம்மட தூளுப்பு எல்லாம் சேர்த்தோம்னு சொன்னா இது அரிதட்டுல இருந்து கீழே வராது. அதுக்காக வேண்டி இந்த ரெண்டையும் முதல்ல கலந்துட்டு நம்ம அரிச்சு எடுப்போம். முதல்ல மாவை அரிச்சு கோதுமை மாவை ஏற்கனவே நான் அரிச்சுதான் வச்சிருந்தேன். ஏன்னு சொன்னா இன்னொருக்கா நம்ம அந்த சோடா தூள் போட்டதுக்கு பிறகு அப்பச்சோடா போட்டதுக்கு பிறகு அரிச்சு எடுத்தோம்னு சொன்னா அது அது ரெண்டுமே ஒன்று போலதானே அரிதட்டுக்குள்ளால கீழே சேரும். அதுக்காக இதை நம்ம இப்ப இன்னும் ஒரு தரம் அரிதட்டு வச்சு அரிச்சு எடுத்துக்கொள்வோம். அரிச்சு கொள்ளுவோம். இப்ப நம்ம அரிச்சு எடுத்துட்டேன். இதோட தூளுப்பு கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவு போட்டீங்கன்னு சொன்னா போதுமானது. போட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்தாச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளை சீனியையும் இதோட சேர்த்து கொள்ளுவோம். அதையும் சீனியையும் இதோட கலந்து விடுவோம். விட்டுட்டு இப்ப நம்ம கையால தான் இதை பனஞ்சு வைக்க போறோம். இப்ப பாப்போம். இப்ப நமக்கு வெறும் தண்ணி எடுத்தோம்னு சொன்னா தண்ணிய ஃபுல்லாவே ஊத்திடக்கூடாது. கொஞ்சமா ஊத்திட்டு அதை ஒரு பக்கமாவே கலருங்க. கலந்து விடுங்க. என்னன்னு சொன்னா சீனியும் போட்டிருக்கிறதால சீனி என்ன செய்யும்னு சொன்னா சீனி கரையும். அப்ப அதுக்காக வேண்டி நம்ம கூடுதலா சீனி போடக்கூடாது. கூடுதலா சீனி போட்டோம்னா என்ன செய்யும், நம்ம விடுற தண்ணி அதோட இனிப்பும் கூடி டேஸ்ட் குறைவா இருக்கும். அதால போதிய அளவுக்கு நீங்க 250 கிராம் சீனி சேர்த்தாவே போதுமான அளவா இருக்கும். தண்ணியும் கூடுதலா விட்டுறக்கூடாது. சீனி கரைய 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 தண்ணி அதுவும் வரும். தண்ணியா வரும் அது. அதனால நீங்க அப்படி செய்யக்கூடாது. நீங்க இப்படியோ செஞ்சு கொண்டு வாங்க. ஒரு பதத்துக்கு எடுப்போம். நம்ம இன்னும் கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு இத நல்லா கலந்து எடுத்துக்கொள்வோம். இப்ப சரியான பதமா இருக்குது. ஏன்னு சொன்ன தண்ணி வர வர சீனி உருக உருக தண்ணி வரும். அதனால நம்ம இத இப்படியோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இது ரெஸ்ட் பண்ண விடுவோம். 10 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம இத சுட்டு எடுத்தோம்னு சொன்னா சரி. இப்ப மூடி போட்டு மூடி வச்சுக்கொள்வோம். இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்ல இருக்கட்டும்.
இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிட்டு நம்ம திறந்து பார்ப்போம். இங்க பாருங்க, இப்படி இருக்கணும். இப்படி செஞ்சா இப்படி கொஞ்சம் கழிச்சிங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வரணும். இப்படி வந்துச்சுன்னு சொன்னா இது வந்து சரியான பதம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சரி, இப்ப நம்ம கொஞ்சம் கையை கழுவிடுவோம். இப்ப வந்து அடுப்புல வந்து சட்டியை வச்சுட்டு உள்ள வந்து ஒரு சின்ன சட்டி ஒன்று வச்சிருக்கேன். அது வந்து கொஞ்சம் உள்ள தாளமா இருக்கிற மாதிரி ஒரு சட்டி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு தேங்காய் எண்ணெய நீங்க அதுல வந்து நல்லாவே சேர்த்துருங்க. ஃபுல்லாவே சேர்த்தாத்தான் அது வந்து ஊதி வரும், நமக்கு அழகா நல்ல வடிவா வரும். அது நான் வந்து எண்ணெய் சூடாக வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டி கொஞ்சமா தீய வந்து ஹீட்ல வச்சிருக்கேன். கொஞ்சமா நல்லா கொதிச்ச பிறகு தீய வந்து குறைச்சி வச்சிங்கன்னு சொன்னா சரி. எண்ணெய் வந்து கொதிக்கிற சத்தம் ரெண்டு சேர்க்குது நமக்கு. இப்ப நம்ம கையில கொஞ்சமா எண்ணெய் எடுத்துக்கொள்வோம். கையில கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா வந்து கையெல்லாம் அப்ளை பண்ணி போட்டு நீங்க இப்ப கொஞ்சமா மாவு எடுத்து கையில இப்படி எடுத்து இதுக்குள்ள இப்படி விடணும். விட்டா நல்ல வடிவா வரும். இங்க பாருங்களா, எடுத்தாச்சு. இதுல கையில இதை இப்படியோ எடுத்து இப்படி அமுக்கி விட்டீங்கன்னா சரி, அது போயிடும். அதே போல கொஞ்சம் மாவு எடுக்கிற இதுக்குள்ளால அப்படியே விடுற. இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ அழகா வரும். அழகான போலயே வந்து சேரும். இடைவெளி இருக்குத்தானே, அப்ப அதுக்காக வேண்டி நீங்க பார்த்து பார்த்து விட்டீங்கன்னு சொன்னா சரி. எல்லா பக்கமுமே விட்டீங்கன்னு சொன்னா சரி. விடும்போது கவனமா பார்த்து விடுங்க. எண்ணெய் வந்து நம்ம உள்ள தெரிச்சிடும். அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. தீயையும் வந்து மிதமான சூட்டுல வைக்கணும். இல்லைன்னு சொன்னா என்ன செஞ்சிடும், கருகிரும், உள்ளுக்கா வெஞ்சிருக்காது. அதுக்காக இங்க பாருங்க, நம்மளோட போலைய இப்படி விட விட அது வந்து எவ்வளவு அழகா வந்திருக்கண்டு பாருங்க. எவ்வளவு ஒரு வடிவா இருக்கண்டு பாருங்க. பாருங்க, இது வந்து எவ்வளவு சூப்பரா இருக்குமென்று பாருங்க. சிம்பிளானது, நம்மட வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செய்வோம். இப்ப வந்து நம்மட போண்டா போலை ரெடி ஆயிட்டு. இப்ப நம்ம வாழலைக்கு மேல இத வந்து போட்டுருவோம். இங்க பாருங்க, லாஸ்டா இப்ப வந்து கடைசியில இருந்தது எல்லாத்தையுமே வந்து போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். இப்ப மாத்தி கொள்ளுவோம். இங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு சொல்லி போல. நீங்க நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம செய்யலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு வடிவா இருக்குன்னு பாருங்க போல எல்லாமே. இங்க பாருங்களா, இங்க பாருங்க, ஒரு போலையை நான் வந்து ரெண்டாகி காட்டுறேன் பாருங்க. இவ்வளவு பொஞ்சா இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க, நல்ல சுவையாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தரம் நீங்க உங்களோட வீட்டுல ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching. Bye.